மாணவ மாணவிகளே, காப்போத்தா சாதாரண தரம் மாணவர்களுக்கான வரலாறு. இதில் இன்றைக்கு நாங்கள் தரம் 11 கைத்தொழில் புரட்சி அலகு 1 கைத்தொழில் புரட்சியில் சுருக்க குறிப்பொண்ட பார்ப்போம். முதலாவது இந்த கைத்தொழில் புரட்சி இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதி. மற்றது கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு பிரித்தானியா, இங்கிலாந்து ரெண்டாலும் ரெண்டும் ஒன்று தான். கைத்தொழில் புரட்சி ஏற்பட காரணம் வர்த்தகத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி. மற்றது இந்த கைத்தொழில் புரட்சி பரவிய ஏனைய ஐரோப்பிய நாடுகள், அதாவது பிரித்தானியா தவிர்ந்த ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ், இஸ்பானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து. 2 கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள் என்னென்ன துறைகள்? 3 துறைகள். 1 நெசவு கைத்தொழில், 2 இரும்புருக்கு கைத்தொழில், 3 நிலக்கரி கைத்தொழில். மற்றது ஏனைய துறைகள் போக்குவரத்து துறை, தொடர்பாடல் துறை, விவசாயத்துறை. அடுத்தது பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட காரணம். இது 1 வர்த்தக வளர்ச்சி, 2 விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, மற்ற செல்வந்தர்களின் உருவாக்கம். அடுத்தது சனத்தொகை அதிகரிப்பு, சனத்தொகை அதிகரித்ததால் உற்பத்தி பொருட்களுக்கான கேள்வி அதிகரிப்பு, ஐரோப்பிய மறுமலர்ச்சி. அடுத்தது கனிய வளங்கள், இரும்பு, நிலக்கரி போன்றவை அதிக அளவில் காணப்பட்டமை, வர்த்தக சட்டங்கள், மற்ற ஏனைய நாடுகளுடனான வர்த்தக தொடர்பு. அடுத்தது குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்களின் உற்பத்தி, பொருட்களுக்கு ஏற்பட்ட அதிக கேள்வி, இயந்திரங்கள் மூலம் குறுகிய காலத்தில் அதிக பொருளை உற்பத்தி செய்ய முடிந்தமை, மேலதிக ஊழியர், பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், அரச கொள்கைகள். இது தொடர்பான விரிவான விளக்கம் என்னுடைய யூடியூப் வீடியோவில் அலகு 1 முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.